இனி வருவது தேர்தல் களம். சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைந்த போதிலும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காதது ஏன் என அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சேலத்தில் அவர் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் திமுக அறிவித்த 520 வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்றார். மின் கட்டணம், சொத்து வரி ஆகியவற்றை திமுக அரசு உயர்த்தியிருப்பதால் மக்கள் பெரும் நிதிச்சுமையில் தள்ளப்பட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். அவர்களும் இதுவரை குறைக்கப்படவில்லை. அண்டை மாநிலம் கர்நாடகத்திலே டீசலை குறைத்திருக்கின்றார்கள், புதுச்சேரியிலே டீசலை குறைத்திருக்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு இன்னும் டீசலை குறைக்கப்படவில்லை. இதனால் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்ந்திருக்கின்றது. பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதோடு இன்றைக்கு விலைவாசியும் கடுமையாக உயர்ந்து இருக்கின்றது. வேலைவாய்ப்பு குறைந்திருக்கின்றது. மக்களுக்கு செலவு வருமானம் குறைந்திருக்கின்றது. செலவு அதிகரித்திருக்கின்றது. மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கோவை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மாநில பாஜக தலைவரும் வேட்பாளருமான அண்ணாமலை இன்று வாகன பேரணியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று காலை தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய அண்ணாமலை கோவை வடக்கு, கோவை தெற்கு, சிங்காநல்லூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலும் வாகன பேரணியாக சென்று ஆதரவு திரட்டினார். வசதி படைத்த மேல்தட்டு மக்களுக்கான அரசாக பாஜக அரசு இருப்பதாக திமுக பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருமான கனிமொழி கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அவர் இன்று வாக்கு சேகரித்தார். அப்போது சாமானிய மக்களுக்காக பாஜக அரசு எந்த திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார். திருச்செந்தூரில் 5 கோடி ரூபாய் செலவில் புதிய குடிநீர் திட்டம் அமைக்க தமிழக அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக குறிப்பிட்ட கனிமொழி தேர்தலுக்கு பிறகு குடிநீர் திட்ட பணிகள் தொடங்கும் என்றும் கூறினார். எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், ஆணாக பெண்ணாக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் உழைக்கக்கூடிய ஒரு ஆட்சி நம்முடைய இந்திய கூட்டணி ஆட்சியை இங்கே உருவாக்கி காட்ட வேண்டும். வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். கல்வி, எல்லாருக்குமான கல்வியை உருவாக்க வேண்டும். முக்கியமா தமிழ்நாட்டுக்கு நியாயமா நிதி கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும். அதை தாண்டி ஒரு வெள்ளமோ ஒரு பேரிடரோ வரும்போது நமக்கு நிவாரணத்தை கொடுப்பதற்கு மனசு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை அங்கே உருவாக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 10 ஆண்டுகளில் ஏழை எளிய மக்களுக்காக எந்த நல்ல திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரவீந்திரனை ஆதரித்து கொரட்டூர் பேருந்து நிலையம் பகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய சீமான் 10 ஆண்டுகளில் என்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன என்பது குறித்து பிரதமர் விளக்க முடியுமா என கேள்வி எழுப்பினார். 10 ஆண்டுகள் புதிய இந்தியாவை உருவாக்குற தருணம். 10 ஆண்டுகள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 10 ஆண்டுகளில் செய்யாத ஒன்றை அடுத்த வர 5 ஆண்டில் என்ன செய்ய போகிறாய்? ஏன் இந்த கேள்வி உனக்கு எழ மாட்டேங்குது?